ஸோ இது ஜுக்கினி தொகையல். ஜுக்கினி தொகையல்ன்றது நீங்கள் வெள்ளரிக்காய் தொகையல்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு சிம்பிள் மெத்தட், சிம்பிள் ரெசிபி, வெரி குட் டேஸ்ட். இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் நான் துபாயிலேருந்து பண்ணுறதுனால துவையல் அரைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன துவையல் அரைக்கணும்னு பார்க்கும்போது நிறைய ஜுக்கினி இருந்தது. அதனால் ஜுக்கினி துவையல் அது எப்படி அரைக்கிறது, என்ன வேணுன்றது பார்த்துக்கலாம். நான் 2 எடுத்து வச்சுருக்கேன், 2 ஜுக்கினி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 4 எடுத்துக்கலாம். அதனால் 3 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி நான் ஊற வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துக்கணும். பருப்பும் கடுகும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஜுக்கினியை வந்து பொடியாக பண்ணிவிட்டு மிளகாவையும் 2 பிளந்துட்டு அதையும் வதக்கிடலாம். இது இல்லாத கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட இதில் பெருங்காயம் சேர்க்கலாம், உப்பு சேர்க்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி தான் போட்டிருக்கேன். இந்த கடுகு இல்லை செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விடுறேன், சீக்கிரம் ஆகும். இது வந்து சில பேர் ஃபுல்லாக உளுத்தம் பருப்பு போடாத 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போடுறது உண்டு. பட் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் வெறும் உளுத்தம் பருப்பு தான் போடுவாங்க. இல்லை, முக்கால்வாசி துவையலுக்கு வெறும் உளுத்தம் பருப்பு தான். வாசனை வருது. நான் தீ வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து எல்லாத்துலேயும் பெருங்காயத்தூள் போடணும். ஸோ இதுலேயும் பெருங்காயத்தூள் சேர்த்துடுறேன். ஒரு இளம் சிவப்பு வந்துடுச்சு. நான் நிறுத்திடுறேன். இதுக்கு மேலே விட்டோம்னா கருகி போயிடும். அதை மாற்றிடுங்க. இப்போ நான் ஒரு கடாய் போட்டுட்டேன். இதில் நான் அந்த ஜுக்கினியை பாருங்கள் சின்னதாக கட் பண்ணிட்டு தான் அது சேர்த்துறேன். வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இந்த மிளகாய் போடுவேன். அதையும் 2 அரிஞ்சு போட்டுருவேன். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நான் 2 தான் போடுறேன். எனக்கு பயம் வந்துச்சு, இது குறைவாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, குறைவாக. இது மிளகாவையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது போதும். மிளகாயும் வதங்கிடுச்சு, காயும் வதங்கிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம். வறுத்து வச்சுக்க பருப்பு சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கிற புளி, இந்த அளவு சேர்க்குறேன். நான் கொஞ்சம் விட்டுடுறேன். ஜுக்கினி வறுத்து வச்சதையும் சேர்த்துடுறேன். மிளகாவும் இதுலேயே இருக்குது. இது தேவையான அளவு உப்பு. இது வந்து கல் உப்பு பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க, அதுதான் சேர்க்குறேன். இந்த தொகையில் கட்டியாக தான் இருக்கணும், அதனாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் நீங்கள் நேரனே அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஆகிடுச்சு. இன்னும் தண்ணியும் குறைச்சி போடலாம். ஏன்னா அந்த காயிலேயே தண்ணி இருக்கும், குறைச்சி போடலாம். இப்போது நம்ம உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துருவோம். உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் நான் சேர்த்துறேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. இதை உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா கூட அது ஃபுல்லாக பரவிடும். இதுதான். இப்போ இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம்.